திருச்சி அருகே 7 லட்சம் ரூபாய்க்கு 10 வட்டி கேட்டு மிரட்டி பணம் கொடுக்க வந்த குடும்பத்தினரை இரும்பு ராடால் கொடூரமாக தாக்கியிருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட குடும்பத்துடன் எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் லால்குடி மணக்கால் ரெட்டியார் தெருவைச் சேர்ந்தவர் சந்திரா. இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகள் திருமணத்திற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு சமயபுரத்தைச் சேர்ந்த மாசிலாமணி என்பவரிடம் 5 வட்டிக்கு 7 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் சந்திரா. அதற்காக மாதம் 35,000 ரூபாய் வட்டியாக கட்டி வந்துள்ளார். இந்த கடனுக்காக வீட்டின் பத்திரம் மற்றும் உயில் பத்திரம் ஆகியவற்றை மாசிலாமணி வாங்கிக் கொண்டார். மேலும் நிரப்பப்படாத பத்திரத்தில் கையெழுத்தும் வாங்கியிருக்கிறார். இந்நிலையில் மொத்த பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்காக கடந்த 29ஆம் தேதி இரவு 9 மணிக்கு தனது மகன், மகள் மற்றும் பேரன் பேத்தியுடன் சந்திரா சென்றுள்ளார். 5 லட்சம் ரூபாய் பணத்தை மாசிலாமணியிடம் திருப்பிக் கொடுத்துள்ளனர். பணத்தை பெற்றுக்கொண்ட மாசிலாமணி மேலும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என புது கணக்கு ஒன்றை கூறியுள்ளார். 10 வட்டி என்பதால் கூடுதலாக 5 லட்சம் ஆகிவிட்டது என கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அதிர்ந்து போன சந்திரா தங்கள் கணக்கு முடிந்து விட்டது, மேலும் பணம் கொடுக்க முடியாது என வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாசிலாமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் கதவை இழுத்து பூட்டி சந்திரா மற்றும் அவரது மகன், மகள், பேர குழந்தைகள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். சந்திரா மற்றும் அவரது மகன் கார்த்தி மீது இரும்பு ராடால் பலமாக தாக்கியதில் சந்திராவின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டி உள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே சந்திரா மயங்கி விழுந்துள்ளார். மேலும் சந்திராவின் மகள் மற்றும் குழந்தைகளை செருப்பு காலால் எட்டி உதைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். 5 பைசா வட்டின்னு சொல்லி அந்த கடன் தொகையில் பாதி பணத்தை வந்து நேற்று ஒரு 5 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுக்கறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். இப்போ போயிருந்தப்போ நானும், எங்கள் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அக்கா பசங்க 2 பேரும் எல்லாம் காரில் போயிருந்தோம். போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா பணத்தை உள்ளார கொடுத்துட்டு வந்துட்டோம். அதாவது என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் சொன்னது 3 மாதம் டைம் தான், அதனால் 5 பைசா வட்டி, இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் 10 பைசா வட்டி அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டை கேட்டை இழுத்து பூட்டிட்டாங்க. பூட்டி எங்கள் அம்மாவை இங்கே பாருங்கள் அப்படியே அடித்து ராடு இரும்பு ராடாலேயே அடிச்சிருக்காங்க. அடித்து என்னையும் பார்த்திங்கன்னா வெளியிலே போக விடவே இல்லை. அவங்களோட மைத்துனர்கள் 2 பேர், மாசிலாமணி, கீர்த்தனா, அந்த மொத்தம் 5 பேர், எங்களை சித்ரா, அந்த 5 பேர் எங்களை பார்த்திங்கன்னா பலமாக அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. எங்களால் உயிர் பயத்தினால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த அனைத்து செல்போன்களையும் பிடுங்கி உடைத்ததாக கூறப்படுகிறது. இரத்தக்கரை வடிந்த சட்டையுடன் தனது தாய் சந்திராவை தூக்கிக் கொண்டு குழந்தைகளுடன் சமயபுரம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார் கார்த்தி. அங்கு நடந்தவற்றை கூறி மாசிலாமணி மற்றும் அவரது குடும்பத்தார் மீது புகாரளித்தார். அதன்பின் படுகாயமடைந்த சந்திராவும் கார்த்தியும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். அங்கு வந்த மாசிலாமணி உள்ளிட்டோர் அரசு மருத்துவமனையை விட்டு வெளியேறாவிட்டால் கொலை செய்து விடுவோம் என கூறி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தப்பித்து வந்த சந்திரா மற்றும் அவரது குடும்பத்தினர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்து புகார் மனு அளித்துள்ளனர். நேராக சமயபுரம் காவல் நிலையத்துக்கு வந்தோம். காவல் நிலையத்தில் வந்தோன்னே 3 பிசி இருந்துட்டு அதுங்குள்ளார அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே எங்களை அடிக்க வராங்க. லத்தியால் என் தங்கையை அடிக்க வராங்க. நாங்கள் கடன் தான் வாங்கியிருந்தோம், வட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேற்று 5 லட்ச ரூபா பணமும் கொடுத்துருக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமும் நாங்கள் அடியும் வாங்கி எங்கள் அம்மா அப்படியே ரத்தமாக ஊற்று தலையிலேருந்து திருச்சி ஜிஹெச்சுக்கு அட்மிஷனுக்காண்டி வந்தோம். அங்கே தண்டபாணி மற்றும் பாலாஜி என்ற 2 நபர்கள் எங்களை அங்கேயும் அட்மிஷனில் இருக்க முடியாமல் செல்ஃபோனில் எனது அக்காவோட
வீட்டுக்காரருக்கு வந்து கொலை மிரட்டலுங்களை விடுறாங்க. கடனை கொடுக்கச் சென்ற இடத்தில் மேலும் பணம் கொடுக்க வேண்டுமென கூறி அப்பாவி குடும்பத்தினர் மீது இரும்பு ராடால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.